இன்று வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டு அது பற்றிய சரி பிழைகள் இப்பொழுது சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியை பொறுத்தவரையில் நாங்கள் யாழ்ப்பாண மாவட்டத்தில் 2 இடங்களை தவிர அனைத்து இடங்களுக்கும் நாங்கள் வேட்புமனுக்கள் தாக்கல் செய்திருந்தோம். இதுவரை அவர்கள் குறிப்பிட்ட 9 சபைகளில் பருத்தித்துறை, சாவகச்சேரி சவிந்த ஏனைய 7 இடங்களிலும் நாங்கள் நிராகரிக்கப்பட்டதாக சொல்கிறார்கள். நாங்கள் மாத்திரமல்ல, பல சுயேட்சை குழுக்களும் பல கட்சிகளும் கூட ஒரே காரணத்துக்காக நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. அதில் முக்கியமாக அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், இந்த இளைஞர்கள் சம்பந்தமான பர்த் சர்டிபிகேட் பிறப்பு சான்றிதழ் இங்கே இருக்கக்கூடிய பிறப்பு சான்றிதழ் டிஸ்ட்ரிக்ட் டைரக்டர் அவர்களால் அது கொடுக்கப்படும் சகல பிறப்பு சான்றிதழ்களும் அவரால் உறுதிப்படுத்தப்பட்டுத்தான் கொடுக்கப்படுகின்றது. அதனுடைய போட்டோ பிரதியைத்தான் நாங்கள் கொடுக்கின்றோம். ஆகவே அந்த போட்டோ பிரதியில் இங்கே இருக்கக்கூடிய என்னென்னு சொல்வது பிறப்பு சான்றிதழ் தரக்கூடிய அந்த கந்தோரில் அது உறுதிப்படுத்தப்பட்டுத்தான் கொடுக்கப்படுகிறது. அதனுடைய போட்டோ பிரதியில் அந்த உறுதிப்படுத்தல் இருக்கிறது. அது இருந்தும் கூட அவர்கள் அதனை நிராகரிக்கிறார்கள். ஒரிஜினலாக இல்லை என்று அது சொல்லப்படுகிறது. நாங்கள் அனைத்து தேவையான அளவுக்கு இளைஞர்களை கொடுத்திருக்கிறோம். அனைத்து இளைஞர்களுக்குமான பிறப்பு சான்றிதழ் கொடுத்திருக்கிறோம். அது மாத்திரமல்லாமல் எங்களுக்கு ஐடென்டி கார்டு கொடுத்திருக்கிறோம். அந்த பிறப்பு சான்றிதழிலும் ஐடென்டி கார்டிலும் பார்த்தீங்கன்னு சொன்னா, உதாரணத்துக்கு 90 91ஆம் ஆண்டு 2லும் பார்த்தால் நிச்சயமாக தெரியும், எல்லோருக்கும் தெரியும். பிறப்பு சான்றிதழிலும் இருக்கக்கூடிய 91ஆம் ஆண்டு என்று சொல்லி சொன்னால், ஐடென்டி கார்டிலும் அது 91ஆம் ஆண்டில் தான் ஆரம்பிக்கின்றது. ஆகவே இலகுவாக இவர்கள் இதனை செய்திருக்க முடியும். அது மாத்திரமல்ல, நாங்கள் கொடுத்த பிரதிகள் அனைத்திலும் ஜேபி அதனை அப்ரூவ் பண்ணி அவர் சைன் பண்ணித்தான் நாங்கள் இதனை கொடுத்திருக்கிறோம். அப்படி கொடுக்கப்பட்டும் கூட அது நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. ஜேபி அதனை அவர் சைன் பண்ணது பிழை என்று சொன்னால், ஜேபியை என்ன காரணத்துக்காக நாங்கள் வைத்திருக்கிறோம் என்ற ஒரு கேள்வியும் எழுகின்றது. ஆகவே இங்கு நாங்கள் தேவையான அனைத்து ஆவணங்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆவணங்கள் ஜேபியினால் சைன் பண்ணப்பட்டிருக்கிறது. அந்த பிரதிகள் அனைத்தும் இங்கு இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட கந்தோர்களில் எடுக்கப்பட்ட பர்த் சர்டிபிகேட் பிரதிகளாக அது இருக்கிறது. ஆகவே இதனை நிராகரிப்பதற்கு எந்த இடமும் கிடையாது. அது மாத்திரமல்ல, எமக்கு தரப்பட்ட ஆவணத்தின் அடிப்படையில் அதனுடைய பிரதிதான் கேட்கப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது புதிய ஒரு ஓர்டர் வந்திருப்பதாக இப்பொழுது சொல்லப்படுகிறது. அதாவது தேர்தல் அறிவிக்கப்பட்டதற்கு பிற்பாடு போன 15ஆம் தேதி ஒரு புதிய அறிவித்தல் வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அந்த புதிய அறிவித்தல் கூட என்னவென்று சொல்லி சொன்னால், இந்த ஒவ்வொரு ஏஜி ஆபீஸிலையும் இப்பொழுது இந்த பர்த் சர்டிபிகேட் எடுக்கலாம் தானே, அது அவர்களால் அப்ரூவ் பண்ணி தர வேண்டும் என்று சொல்லப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இருந்தாலும் கூட அனைத்து பர்த் சர்டிபிகேட்டும் அதனுடைய போட்டோ பிரதிகள் அவ்வாறு தான் இருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஆகவே அந்த வகையில் இவற்றை இல்லாமல் செய்வதற்கான எந்த காரணங்களும் கிடையாது. எங்களை பொறுத்தவரையில் வெறுமனே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி இருக்கலாம், வேறு கட்சிகளாக இருக்கலாம், இவர்கள் எல்லோரையும் ஒவ்வொருவரும் கட்டிவிட்டு ஓரிரு கட்சிகளை, முக்கியமாக ஆளுங்கட்சி என்பிபி போன்ற கட்சிகளை வைத்துக் கொண்டு உள்ளூராட்சி சபைகளை இவர்கள் நடத்துவதற்கு யோசிக்கிறார்கள் என்ற ஐயம் எங்கள் எல்லோருக்கும் விழுகின்றது. ஏனென்று சொல்லி சொன்னால், மிக பெரும்பாலானவர் இங்கு மாத்திரமல்ல, யாழ்ப்பாணத்தில் மாத்திரமல்ல, கிளிநொச்சியில் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது, வன்னியில் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு சொல்லப்படுற காரணங்கள் எல்லாம் இந்த காரணங்களாகத்தான் இருக்கின்றது. ஆகவே தேர்தல் ஆணையாளர் தான் விரும்பி அவர் இந்த விடயங்களை மாற்றிக் கொண்டிருக்க முடியாது. தேர்தல் அனௌன்ஸ் பண்ணதற்கு பிற்பாடு அவர் இவ்வாறு புதிய புதிய விஷயங்களை சொல்வாராக இருந்தால், அதுக்கிடையில் நாங்கள் பல வேலைகளை செய்துவிட்டோம். பல பேருடைய பர்த் சர்டிபிகேட் எடுத்து விட்டோம். பல பேரிடம் கையெழுத்து வேண்டி விட்டோம். இவை எல்லாம் நடந்ததுக்கு பிற்பாடு போன 15ஆம் தேதி ஒரு புதிய சர்க்குலர் அனுப்புவதாக இருந்தால் அதை எவ்வாறு ஏற்றுக்கொள்ள முடியும்? தேர்தலுக்கு முன்பாக இவை சொல்லப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அவ்வாறு இல்லை. 15ஆம் தேதி 3ஆம் மாதம், இந்த மாதம் 15ஆம், இன்றைக்கு 20ஆம் தேதி, 5 நாட்களுக்கு முன்பு ஒரு சர்க்குலர் அனுப்பப்பட்டதாக எங்களுக்கு தேர்தல் இங்கே பிரதி ஆணையாளர் சொல்லுகிறார். இவற்றுக்கு மேலாக இன்று காலையில் நாங்கள் அதனை கையளிக்க வருகிற பொழுதோ, இவர் ஈசன் என்னுடன் இருந்தார், மயூரன் என்னுடன் இருந்தார். அவர்கள் சொன்னார்கள் இது ஏற்றுக்கொள்ளப்படும். தேர்தல் அதாவது இது ஜேபி எல்லாம் அப்ரூவ் பண்ணது. அவர் அங்கு முக்கியஸ்தர்களை கூப்பிட்டு அவரிடம் கதைத்து அவர்கள் தான் சொன்னார்கள் இது ஏற்றுக்கொள்ளப்படும். அது சகலதும் இங்கு இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராவில் இருக்கிறது.
அவர்கள் எங்களை பார்த்தது, பேசியது, தாங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறோம் என்று கூறியது அனைத்தும் இங்க இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராவில் இருக்கிறது. ஆகவே அவர்கள் சொன்னதுக்கு பிற்பாடுதான் நாங்கள் இதை கையெழுத்திருக்கிறோம். ஆகவே இதை நிராகரிப்பதற்கான எந்த கிரவுண்டும் நிச்சயமாக இல்லை. இப்பொழுது நாங்கள் கேட்டபொழுது சொன்னார்கள், கொழும்பில் இருந்து எங்களுக்கு நிராகரிக்கும்படி சொல்லப்பட்டிருக்கிறது. கொழும்பில் தேர்தல் ஆணையாளரிடமிருந்து தங்களுக்கு உத்தரவு வந்திருப்பதாக சொல்கிறார்கள். ஆனால் நாங்கள் தொலைபேசி மூலம் யாழ்ப்பாணத்தில் உள்ள தேர்தல் ஆணையகத்தில் இருக்கக்கூடிய உத்தியோகத்திடம் கேட்டபொழுது அவர்களும் சொன்னார்கள் இது ஏற்றுக்கொள்ளப்படும் என்று. இன்று காலமே நாங்கள் இங்கு வந்து கையளிக்க வருகிற பொழுது இவர்களும் சொன்னார்கள் அது ஏற்றுக்கொள்ளப்படும் என்று. ஆனால் திடீரென்று இவர்கள் நேரத்துக்கு நேரம் மாற்றுவது என்பது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. நாங்கள் இது தொடர்பாக உடனடியாக நீதிமன்றம் சொல்லியிருக்கின்றோம். நான் இப்பொழுது இங்கே இருக்கக்கூடிய உதவி தேர்தல் ஆணையாளரிடம் கேட்டிருக்கிறேன், எழுத்து மூலம் தரும்படி கேட்டிருக்கிறேன். நாளைக்கு தருவதாக சொல்லியிருக்கிறார்கள். நாங்கள் உடனடியாகவே உயர் நீதிமன்றத்துக்கு சென்று இதற்கான தடை உத்தரவை பெறுவதற்கு ஏற்கனவே நாங்கள் கொழும்பில் உள்ள சட்டத்தணிகளுடன் பேசிக் கொண்டிருக்கின்றோம். நாளைக்கு அநேகமாக இவர்கள் தந்தவுடன் நாளைக்கோ நாளை மறுதினமோ இது நிச்சயமாக வந்து நாங்கள் உயர் நீதிமன்றத்தில் இது ஒரு முக்கியமான பிரச்சனை. ஏனென்று சொல்லி சொன்னால் இப்பொழுது அண்மையில் கொண்டு வரப்பட்ட சட்டத்தில் கூட நான் இப்பொழுது சுமந்திரனுடன் பேசிக்கொண்டேன். சுமந்திரன் சொன்னார், அண்மையில் கொண்டு வந்த சட்டத்தில் கூட இந்த பர்த் சர்டிபிகேட் சம்பந்தமான எந்த பிரச்சனையும் அங்கு இல்லை. ஆகவே இல்லாத ஒரு விஷயத்தை இப்பொழுது உருவாக்குகிறார்கள். எங்களை பொறுத்தவரையில் வடக்கு மாகாணமோ கிழக்கு மாகாணத்தில் இந்த பிரச்சனை என்பது அவர்கள் எங்கள் எல்லோரையும் ஓரங்கட்டிவிட்டு அரசாங்கம் தான் விரும்பியவரை கொண்டு வருவதற்கு தேர்தல் ஆணையாளர் துணை போகிறார் என்று சொன்ன ஒரு விடயம்தான் எங்களுக்கு தோன்றுகிறது. ஆகவே நாங்கள் உடனடியாக இது நீதிமன்றம் போவதை தவிர வேறு வழி இங்கு இல்லை. இவரிடம் கேட்டபொழுது கூட இவர்களால் இதற்கு எந்த பதிலும் சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னால் கொழும்பில் சொன்னதை கேட்டு சொன்னதை சொல்பவர்கள் போல் எங்களை கிளிப்பிள்ளைகள் இங்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நாங்கள் நீதிமன்றம் செல்வது என்பதுதான் இப்பொழுது இருக்கக்கூடிய ஒரு வழியாக எங்களுக்கு இருக்கிறது. இந்த வழக்கு யாருக்கு எதிரான வழக்கு? இந்த வழக்கு தேர்தல் ஆணையாளருக்கு, இங்க இருக்கக்கூடிய பிரதி தேர்தல் ஆணையாளர், இங்க இருக்கக்கூடிய தெரிவத்தாட்சி அலுவலர் அனைவருக்கும் எதிரான வழக்காகத்தான் இருக்கும். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தங்களுக்கு ஆதரவான உள்ளாட்சி சபை உறுப்பினர்களை கொண்டு வருவதற்காக இதனை செய்திருக்கலாம் நினைக்கிறீர்கள்? அதைத்தான் நான் சொல்றேன், திரும்ப நாங்க சொல்றோம், எல்லோரையும் ஓரங்காட்டி சுயேட்சைகளை ஓரங்காட்டி பல்வேறுபட்ட அரசியல் ஓரங்காட்டி ஒரு சில அரசியல் கட்சிகள் தான் இப்போது கிடைத்திருக்கு. பல அரசியல் கட்சிகள் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இது தனியே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு உள்ள பிரச்சனை மாத்திரமல்ல. தமிழ் காங்கிரஸில் ஒரு இடம் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. இங்க இருக்கிற தமிழ் மக்கள் கூட்டணி MMCயில் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி பல கட்சிகள் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இது என்னை பொறுத்தவரையில் ஒரு பிழையான விடயம். நாங்கள் அனைவரும் இளைஞர்கள் தேவையான அளவுக்கு கொடுத்திருக்கிறோம். இளைஞர்களுக்கான பிறப்பு சான்றிதழ் சரியான முறையில் கொடுத்திருக்கிறோம். இவை அனைத்தும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லோருக்கும் ஐடென்டி கார்டு கொடுத்திருக்கிறோம். இவை அனைத்தும் கையில் இருக்கு. அவர்கள் ஒப்பிட்டு பார்ப்பதற்கான வசதிகள் அனைத்தும் இருக்கிறது. அனைத்தும் இருக்கத்தக்கதாக இது கொடுக்கலாம் என்று எங்களுக்கு சொல்லி இப்பொழுது அது நிராகரிக்கப்பட்டதாக சொல்லுவது எந்த விதத்தில் சரியானது? ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி இந்த வழக்கை போடுமா அல்லது ஏனைய நிராகரிக்கப்பட்ட முதல் நாங்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி இப்ப சட்டத்தண்ணீருடன் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். வழக்கு போட முடியும் என்று சொல்கிறார்கள். கன பேர் போடுகிற பொழுது நிச்சயமாக நீதிமன்றம் அதை கவனத்தில் எடுக்கும். ஆகவே நாங்கள் ஒரு கட்சியாக அதனை செய்கின்றோம். ஏனைய கட்சிகள், ஏனைய சுயேட்சை குழுக்களும் கூட இவர்களுடன் நிசாம் காரியப்பர் இது தொடர்பாக அந்த சட்டத்தினுடன் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆகவே ஏனையோரும் அவருடன் தொடர்பு கொண்டு இந்த விஷயங்கள் சம்பந்தமாக அவர்களுடன் பேசலாம். உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் இதுவரையான காலப்பகுதியில் வேறு இந்த அரசாங்கத்தினுடைய காலப்பகுதியில் இவ்வளவு மோட்டுத்தனமான முட்டாள்தனமான ஒரு முடிவை நாங்கள் இதுவரை பார்த்தது கிடையாது. ஏனென்று சொல்லி சொன்னால் இங்கு அதாவது உங்களுக்கு ஒரு இளைஞன் தான், அவர்கள் சொன்ன 18 வயசுக்கும் 35 வயசுக்கும் இடைப்பட்ட இளைஞன் தான் என்று நிரூபிப்பதற்கான சகல ஆவணங்களும் இருக்கிறது. ஐடென்டி கார்டு இருக்கிறது, பர்த் சர்டிபிகேட் இருக்கிறது, ஒப்பிட்டு பார்க்க முடியும். அப்படி இருக்கிற பொழுது அதை ஒப்பிட்டு பார்க்காமல் நீங்கள் இதுல என்னன்னு சொல்லி தேர்தல் அந்த ரெஜிஸ்ட்ராரனுடைய எம்பலமோ அந்த ரப்பர் ஸ்டாம்ப் இல்லை என்று சொல்வது எவ்வளவு முட்டாள்தனமானது. ஏன்னு சொன்னா இதை ஒப்பிட்டு பார்ப்பதற்கு உங்களுக்கு வழிமுறை இருக்கிறது. அதுக்கான ஆவணங்கள் ஒப்படைக்கப்பட்டு இருக்கிறது. இளைஞரா இல்லையா அடையாள அடையாள அரசியல் கட்சிகளும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்ற காரணத்தை சொன்னா என்ன சொல்லுவீங்க? இல்ல அதாவது இது பிழையான விடயம். யார் ஏற்றுக்கொள்ளினம் ஏற்றுக்கொள்ள என்பது வேறு. இது ஒரு பிழையான விடயம், பிழையான அணுகுமுறை. இது அது சாதாரண மக்களை இவர்கள் மிக மிக மோசமான நெருக்கடிக்கு உள்ளாக்குகிறார்கள். ஒரு பர்த் சர்டிபிகேட் கொண்டு கொடுப்பதெல்லாம் இப்படியான ஒரு கிராம மட்ட தேர்தலில் அவர்கள் எத்தனை டாக்குமெண்ட் நாங்கள் அவர்களுடன் கேட்க முடியும்? அவர்கள் எவ்வளவு இடத்துக்கு நாங்கள் துரத்த முடியும்?
இதெல்லாம் மிக மோசமான ஒரு அணுகுமுறையை இவர்கள் கொண்டு வருகிறார்கள். இந்த மோசமான அணுகுமுறை என்பது என்னை பொறுத்தவரையில் எனக்கு தெரியாது, தென்பகுதியை பற்றி எனக்கு தெரியாது. இங்கு இருக்கக்கூடிய மக்களை இங்கு இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளை, சுயேட்சை குழுக்களை ஓரம் கட்டுவது இவர்களுடைய முக்கியமான நோக்கமாக இருப்பதாக எங்களுக்கு தோன்றுகின்றது. நாங்கள் உயர்நீதிமன்றம் சென்று இதற்கான தீர்வை கட்டாயம் நாங்கள் எட்டுவோம். உள்ளூராட்சி சபைக்கான வேட்புமனுக்கள் இன்று நண்பகல் 12 மணி வரை ஏற்றுக்கொள்ளப்பட்டதன் அடிப்படையில் தற்போது அந்த வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளதா நிராகரிக்கப்பட்டுள்ளதா என்பது தொடர்பான முடிவுகள் அந்தந்த மாவட்ட செயலகங்களின் ஊடாக அறிவிக்கப்படுகின்றது. அதன் அடிப்படையில் யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் இதுவரை வெளியான அறிவிப்புகளின் பிரகாரம் அங்கு தமிழ் தேசிய கட்சிகள் சிலவற்றினுடைய வேட்புமனுக்கள் சட்டத்துக்கு புறம்பாக நிராகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்து இது தொடர்பாக உடனடியாக சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப் போவதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். இதன் காரணமாக யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. அங்கு தமிழ் கட்சிகளின் உறுப்பினர்கள் பதற்றமான சூழ்நிலையை ஏற்படுத்தியுள்ளனர். இதன் அடிப்படையில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய பேச்சாளராக இருக்கிற சுரேஷ் பிரேமச்சந்திரன் இது தொடர்பாக ஊடகங்களுக்கு சற்று முன்னர் தகவல் தெரிவித்தார். அதன் அடிப்படையில் அவர்கள் சில தவறான விடயங்களை மேற்கொள்வதாகவும் முதலில் இதில் ஏற்றுக்கொள்ளப்படும் என தெரிவித்த விடயங்கள் தற்போது நிராகரிக்கப்படுவதாகவும் இவர்கள் பின்பற்றுகின்ற நடைமுறை மிகவும் பாரதூரமானதாக இருக்கின்றதன் அடிப்படையில் இது தொடர்பாக தாங்கள் சட்ட ஆலோசனை பெற்று வருவதாகவும் உடனடியாக நாளைய தினம் அது தொடர்பாக நீதிமன்றத்துக்கு இது தொடர்பாக தாங்கள் செல்ல உள்ளதாக இதற்கான நீதி கிடைக்க வேண்டும் என அவர் இதன் போது குறிப்பிட்டார். இந்த நிலையில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய 7 வேட்புமனுக்கள் இதுவரை நிராகரிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் தமிழ் மக்கள் கூட்டணியினுடைய யாழ் மாநகர சபைக்குரிய வேட்புமனு நிராகரிக்கப்பட்டமை பெரும் அதிர்ச்சி அளிப்பதாக விஸ்வலிங்கம் மணிவண்ணன் தெரிவித்துள்ளார். தாமும் சட்ட நடவடிக்கை மேற்கொள்ள உள்ளதாக அவரும் இதன் போது தெரிவித்துள்ளார். யாழ் மாநகர சபையின் முதல்வராக இருந்த மணிவண்ணனுடைய அணி தற்போது வேட்புமனு நிராகரிக்கப்பட்டது தம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது என அவர்கள் குறிப்பிடுகின்றனர். அத்துடன் சுயேட்சை அணியாக உள்ள அர்ச்சுனா ராமநாதனுடைய அணி சார்பாகவும் சாவச்சேரி பிரதேச சபை தற்போது நிராகரிக்கப்பட்டுள்ளது. மேலும் யாழ்ப்பாண மாநகர சபை நிராகரிக்கப்படும் வாய்ப்புகள் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் பல்வேறு தமிழ் கட்சிகளினுடைய வேட்பு மனுக்களும் தொடர்ச்சியாக நிராகரிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் நல்லூர் பிரதேச சபையில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தற்போது யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்துக்கு முன்னால் பதற்றமான சூழ்நிலை காணப்படுகிறது.